பூர்வ குடிமக்களின் உரிமைக்கும் விடுதலைக்கும் போராடிய தியாகிகளின் நினைவை முன்னிட்டு ஜெய் பீம் கூட்டமைப்பின் சார்பாக பூர்வ குடிகளின் வாழ்வும் வரலாறும் என்ற தலைப்பிலான நினைவேந்தல் கூட்டம் சென்னை பல்லாவரம் அம்பேத்கர் சிலை அருகில் நடைபெற்றது. தயா அமைப்பின் பொதுச் செயலாளர் அருண்குமார் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பீம் இந்திய நிறுவன தலைவர் பீம்குமார் முன்னிலை வகித்தார். இந்திய குடியரசுக் கட்சி சா பிரிவு தலைவர் தளபதி ராஜன் வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் மக்கள் நீதி கட்சி தலைவர் அம்பேத் வெங்கடேஷ், தலித் மக்கள் விடுதலை முன்னணி பொதுச் செயலாளர் அரக்கோணம் மோகன், தாயகம் மக்கள் கட்சி தலைவர் தமிழ்ச்செல்வன், தமிழ் மாநில முன்னேற்ற கழகம் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் மாறன், அகில இந்திய பெண்ணுரிமை இயக்கம் நிறுவன தலைவர் திருமதி அஜிதா, சென்னை துறைமுகம் SC/ST கூட்டமைப்பு துணைத் தலைவர் யஷ்வந்த் ராவ், அம்பேத்கர் ஏப்ரல் 14 இயக்கம் நிறுவன தலைவர் சசிகுமார், வழக்கறிஞர் திருத்தணி சரவணன், மக்கள் சமநீதி கழகம் நிறுவன தலைவர் ஆதிரன், டாக்டர் அம்பேத்கர் நலத்துறை தலைவர் புருஷோத்தமன் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டு நினைவேந்தல் கூட்டத்தில் உரையாற்றினார்கள். தயா அமைப்பின் மாநில துணை பொதுச் செயலாளர் செங்கை புல்லட் சத்யா நன்றியுரை நிகழ்த்தினார். முன்னதாக பல்லாவரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு ஜெய் பீம் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பின்னர் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு மெழுகுவத்தி ஏந்தியும் மலர் தூவியும் வீரவணக்கம் செலுத்தினார்கள். இதில் பலரும் கலந்து கொண்டனர். ஒற்றை குரல் தான் இந்தியா முழுக்க இந்த சமூகத்தை ஒரு நேர்கோட்டில் பயணிக்க செய்யும். அந்த அடிப்படையில் ஜெய் பீம் கூட்டமைப்பு நாம் உருவாக்கி இருக்கிறோம். அந்த உருவாக்கம் என்பது இந்த காலத்தில் இந்த நேரத்தில் சரியான ஒன்றாக நாம் கருத வேண்டும். ஏனென்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிற பிரதமர் வரை நினைத்தாங்க, அது முடியல. ஏன்னா இந்தியாவின் தலைநகரில் நடந்த போராட்டம் என்பது பல உயிர்களை கொடுத்து இந்த எண்ணமுடையவர்களை அச்சப்படுத்தியது. அந்த அச்சத்தின் பின்பு அவர்கள் பின்வாங்கி கொண்டார்கள். வேற வழியே இல்லை. ஏன்னா கான்ஸ்டிடியூஷனை எந்த கொம்பனாலும் மாற்றவே முடியாது. ஏன்னா அதுல அடிப்படை சட்டம் ஒவ்வொரு மனிதனுக்கு உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, வேலை வாய்ப்பு அனைத்தையும் கொடுத்து இந்த பூமியில வாழ வழிவகை செய்கிறது. இதை யாரும் மாற்ற முடியாது. அது மாற்றவே வேண்டவரு அடிப்படை கிடையாது. அந்த தகுதியே கிடையாது. அதிகாரத்தில் இருக்கலாம், எந்த இடத்துல ஒன்றாலும் இருக்கலாம். இந்த உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியாக கூட இருக்கலாம். ஆனா பாபா சாஹேப் அம்பேத்கருடைய நுட்பம், இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய மெத்தட் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது.